ஆன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம டே, டேட் இது ரெண்டுத்துக்கூடையும் பயன்படுத்தலாம். மண்டே, டியூஸ்டே அப்படின்னு முடியும் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகளோட ஆன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தேதிகள் பத்தி பேசும்போது நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எனக்கு திங்கட்கிழமை இன்டர்வியூ இருக்கு. ஐ ஹாவ் an interview on Monday. ஓகே, ஸோ இங்க மண்டே அப்படின்னு முடியுதா இந்த வார்த்தை, அதனால தான் ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள், எனக்கு டிசம்பர் 26 அன்று பிறந்த நாள். ஓகே, ஸோ மை பர்த்டே இஸ் ஆன் டிசம்பர் 26 சொல்லணும். ஸோ இங்க டிசம்பர் இருக்கு, 26 இருக்கு, இது ஒரு தேதி, அதனால தான் நம்ம ஆன் பயன்படுத்தியிருக்கோம். சில பேர் வந்து எனக்கு டிசம்பர் மாதம் பிறந்த நாள்னு சொல்லிடுவாங்க இல்லையா, ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? மை பர்த்டே இஸ் ஆன் டிசம்பரா? தப்பு. ஸோ நீங்கள் வெறும் ஒரு மாதத்தோட பேர் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். மை பர்த்டே இஸ் இன் டிசம்பர், இதுதான் கரெக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை கல்யாணம், இது நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்வீங்கன்ட்டு காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய 30 நிமிஷம் அடுத்த 2 மாதம் நீங்கள் எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேச வைப்போம். அண்ட் இங்கிலீஷ் ஹவுஸோட கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், இல்லை மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா பயோவில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இங்கிலீஷ் ஹவுஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். English House. English at your fingertips.